Hello friends, welcome to Tamil Veetu Samayal. இன்னைக்கு ரொம்பவே சுவையான ஹெல்தியான ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி நிறைய நம்ம சட்னி வகைகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொய்யாப்பழம் வச்சு எப்படி சட்னி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற விதையெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சோ வெட்டி வச்சிருக்கிற கொய்யாப்பழம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை இலை, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நிறைய புளிப்பு சேர்த்துப்பீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஆட் பண்ணால் போதும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். இது மேலே தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா நம்ம சாஸ், மயோனைஸ் இதை வச்சு நம்ம டிப் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொய்யாப்பழம் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி இது. அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அப்புறம் இனிப்பும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே டைஜஸ்டும் ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.